பார்த்து பகவான் சொல்லுகிறான், இந்த கோரமான கலியில பகுதோஷங்கள் இருந்த போதிலும் கூட ரெண்டே ரெண்டு மகாகுணம், ஒன்று கதாசிரவணம், ஒன்று நாம சங்கீர்த்தனம். இந்த மகா குணத்தினால்தான் கலியும் சாதுங்கிறார். இந்த குணத்தினால்தான் கலியும் சாதுன்னு சொல்லணும். அந்த உயர்ந்த தர்மத்தை நீங்கள் பற்றினீர்கள். லோகத்துல எல்லாரும் இந்த தர்மத்தை பற்றியே என்னுடைய சரணத்தை அடையலாம் என்று மகர்ஷிகள் பிரகலாதாதிகளுக்கு சொல்லிவிட்டு பகவான் அந்தர்தானமானார். சுகர், பிரகலாதன், நாரதர் போன்ற மகான்கள்லாம் அத்தகைய பாகவத தர்மமாகிய இந்த பஜன சம்பிரதாயத்தையே லோகத்துக்கு காண்பிச்சார்கள். கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம் முதலிதான பக்தி மார்க்கம். கலவு பக்திஹி கலவு பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா என்று இந்த பக்தி மார்க்கத்தினாலேயே சுலபமாக பகவானை நாம் அடையலாம். சுலபமாக மனோலயம் ஏற்படும். அதனால கடினமான சாதனங்கள் வேண்டாங்கிறார். அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞானகதாலாபிஹி பக்தி ரேகைவ முக்திதா. எனக்கு அந்த பலன்லாம் வேணுமே. எத் பலம் நாஸ்தி தபசா நயோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக் கலவு கேசவ கீர்த்தனாத் என்ற இத்தகைய கேசவ கீர்த்தனம் என்கின்ற உத்தமமான தர்மம் ஒன்றினாலேயே நமக்கு க்ஷேமம் உண்டு என்று காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் மகாபாபியாயிருந்த துந்துகாரி கூட உத்தமகதி அடைஞ்சான் என்று சொல்லி கிமுத ஸ்ரத்தையாகிருணன் சொல்றது போல பக்தி ஸ்ரத்தையோடு யார் பாகவத சிரவணம் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அவர்களை பத்தி கழிப்பானே. ஆரம்பத்துல சொன்னே அனுஷ்டானத்தை காட்டிலும் உத்தாரணம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் அனுஷ்டானம் பண்ண முடியாத நிலையில தானே லோகத்துல கலியில ஜனங்கள் இருக்கிறார். இவர்களை உத்தாரணம் முக்கியம்னு வரும்பொழுதுதான் நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம், க்ஷேத்திர யாத்திரைகள், மகான்களுடைய தரிசனம் இதெல்லாம் நம்மளை கரையேற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் கலியில இதுக்கு பிராதானியம் கொடுத்தே புராணங்கள் பேசுறது. மகாட்சேத்திரங்கள்லாம் இருக்கு, மகா தீர்த்தங்கள்லாம் இருக்கு. எந்த காரணத்தினாலேயாவது அந்த வழியா போய்விடுவான், அதுக்குள்ள அவன் போய்விடுவான். போகும்போது மகா பாபங்கள்லாம் அதை நிவர்த்தி ஆக்கிவிடும். எந்த ஒரு வியாஜத்தினாலேயாவது புண்ணிய தீர்த்தங்களை இவன் சம்பந்தப்பட்டு விடுவான். எங்கேயாவது எதுக்காவது ஒரு பெரிய மகான் வருவார், யாதிருச்சிகமா அவரை பார்த்து விடுவார். அப்படி இவனுடைய சுமைகள்லாம் குறைஞ்சால் ஒழிய இவன் தான் பிராயச்சித்தம் பண்ணிக்க மாட்டானே. பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சக்தியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதனால சபாவமாவே எதிர்ச்சையாவே இவனுடைய பாபங்கள்லாம் குறையணும், புண்ணியங்கள்லாம் இவனுக்கு உண்டாகணும், சுலபமாக பகவத் பக்தி உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காக பகவான் கிருபாளுவா இருக்கிறதுனாலே எந்த ஜீவனையும் கைவிட்டுடக் கூடாதுங்கிறதுனாலதான் கலியில ஸ்ரீரங்கம், பண்டரிபுரம் முதலிதான மகாட்சேத்திரங்களை ஏற்படுத்தி காவேரி, கங்கை, யமுனை முதலிய புண்ணிய தீர்த்தங்களை இப்பொழுதும் ஓடும்படியாக செய்து பரமபாகவதால் தீர்த்தங்களுக்கும் தீர்த்தங்களாக நடமாடும் கோவிலாக இருக்கக்கூடிய பரமபாகவதால் எல்லாரும் அங்கங்க சஞ்சரிக்கும்படியாக செய்து பகவன் நாம கீர்த்தன கதாசிரவணாதி பக்தி மார்க்கமாகிய சுலபமான மார்க்கத்தை ஜனங்களுக்கு காட்டி இவ்வளவு ஜனங்களையும் கரையேற்றணும் என்று ஜெகதுத்தாரகனார் கூடிய பகவான் சங்கல்பிச்சிருக்கிறார்.